Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வீட்ல இருக்க பெண்கள் நம்மளே எப்படி செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம், எப்படி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 டிப்போட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அது உங்க கூட ஷேர் பண்றதுல ரொம்பவே ஹாப்பி. இத ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முக்கியமா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. என் ஹஸ்பண்ட் எப்பயுமே ஒரு அழகான வார்த்தையை மென்ஷன் பண்ணி எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்க. உன்னை நீ செல்ஃப் லவ் பண்ணு, செல்ஃப் கேர் பண்ணு, செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்க அப்படின்னு அடிக்கடிக்கு இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் பாப்பா இருக்கான்றதுனால அவளை மட்டுமே கவனிக்காமல் உன்னை நீயே கவனிச்சிக்க, அப்போ தான் நம்ம ஃபேமிலி நல்லா சூப்பராக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக இது ரியலான ஒரு உண்மை. ஏன்னா இப்போ இருக்க பெண்கள் நிறைய மென்டல் ப்ரெஷர், டிப்ரெஷன்ஸில் கண்டிப்பாக போகிறாங்க அப்படின்றத நியூஸில் பார்க்குறோம். நிறைய பேர் சொல்லியுமே கேள்விப்படுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்பு, செல்ஃப் கேர் பண்ணிக்கங்க. உங்களை நீங்களே செல்ஃப் லவ் பண்ணுங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாக்கிங் போங்க, யோகா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ இது மூலயமா எந்த ஒரு மென்டல் ப்ரெஷர்லேயும் நம்ம போகாமல் நம்மளே கேர் பண்ணிக்கிறதுக்கு உதவும். நான்லாம் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாக்கிங் போவேன். ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை நீங்களே அழகாக்கிக்கங்க. ட்ரெஸ்ஸிங்ஸ்லையாக இருக்கட்டும், ஹேர் கட்டிங், அப்புறமா ஃபேஸ் பேக்கு, இதெல்லாம் போட்டு நீங்களே உங்களை கேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒன்று, இப்போ வீட்டில் இருக்க பெண்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றதுல முக்கியமாக கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ணுங்கள். ஹெல்த்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. நம்ம ஹெல்த்து நம்மளுக்கு நல்லா இருந்தாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ அதனால் ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கங்க. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம அழகாக பார்த்துக்க முடியும். ஸோ குடும்ப பெண்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், உங்களுடைய லைஃப்பை அடுத்தவங்கக்கிட்ட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா கடவுள் எல்லாரையுமே படைச்சிருக்காரு. ஒருத்தருக்குன்னு சொல்லி அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஸோ எப்பயுமே உங்களுடைய லைஃப்பை அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணாதீங்க. இன்னொன்று, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸை உங்கள்கிட்ட நீங்கள் கொண்டு வராதீங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம், நம்ம ஃபினான்ஷியல் ரீதியாக டவுனாக இருக்கலாம். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய லைஃப்பை அடுத்தவங்கக்கிட்ட கம்பேரிசன் பண்ணாதீங்க. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்மளால் எப்படி இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்றத யோசிங்க. ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் டு அதர் லைஃப். இது செகண்ட் பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து 3வது பாயிண்ட்டு செல்ஃப் மோட்டிவேஷன். எக்ஸாம்பிள் நானே தான். நான் எப்படி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பேன் அப்படின்னா, உன்னால் முடியும், நீ பண்ணு, எதுவாக இருந்தாலும் உன்னால் முடியும் அப்படின்றத நான் எனக்கே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஏன்னா நான் இங்கே ஹைதராபாத்தில் தனியாக இருக்கேன். அப்படின்னும் போது ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. ஸோ டோட்டல் மார்னிங்லேருந்து டில் நைட்டு தனியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் மென்டல் ஹெல்த் நம்ம பார்த்துக்கணும் எப்பயுமே. அதனால் செல்ஃப் மோட்டிவேட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்பயுமே டவுன் ஆகும் போதெல்லாம் செல்ஃப் மோட்டிவேட் என்னையே நான் பண்ணிப்பேன். என்னால் முடியாதது என்ன இருக்குது, கண்டிப்பாக என்னால் முடியும், நான் பண்ணுவேன், தனியாக நின்று நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற செல்ஃப் மோட்டிவேட் என் மைண்டில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷனுன்றது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பெண்களுக்கு. அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கனாலே டோட்டல் லைஃப்பை நம்ம சூப்பராக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ வீட்டில் தனியாக இருக்க பெண்கள், முக்கியமாக நீங்கள் உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க. அடுத்து 4வது விஷயம், செல்ஃபோன் எந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லதுன்றது மிகப்பெரிய உண்மை தான். ஏன்னா நிறைய பேர் மார்னிங் குக் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் மொபைலை எடுத்து வச்சுட்டு ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன நோண்டுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இதனால் ஒரு பைசா நம்மளுக்கு லாபமும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபோன் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு வேலை நம்மளுக்கு கிடைச்சா ஓகே. அதை விட்டுட்டு நம்ம சும்மா ரீல்ஸ் பார்க்குறது அதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். எனி டைம் மொபைல் நோண்டுறது. மொபைலை எந்த அளவுக்கு நம்ம ஒதுக்கி வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதுன்றதை டாக்டர்ஸ் எல்லாருமே இப்போ ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ 4th பாயிண்ட்டு, அவாய்ட் த செல்ஃபோன்ஸ். 5th பாயிண்ட்டு,
ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முக்கியமாக எப்படின்னா, ஐயோ எனக்கு வந்து போக முடியல, என்னால் இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியலன்னு அடுத்தவங்கக்கிட்ட போய் புலம்புறத விட்டுட்டு நம்ம ஃபேமிலி கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்காக அமௌண்ட்டு அதிகமாக போட்டு டூர் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது அப்படியெல்லாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. நம்ம ஃபினான்ஷியல் ரீதியாக லோவாக இருந்தாலும் கூட நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க சின்னதாக ஒரு பார்க்குக்கு போயிட்டு அழகாக வந்து அங்கே என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்து ரசிக்கலாம். நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட வைக்கலாம். முக்கியமாக வீக்லி ஒன்ஸ் வந்து கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வந்து வேண்டுங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய நிறை குறைகளை சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க தீர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி ஃபேமிலி டைம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதிகமாக அமௌண்ட்டு போட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணணும், வெளியில் போகணும், சினிமா போகணும் அப்படின்லாம் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம கிட்டேயே இருக்கிற மாதிரி பார்க்கு அந்த மாதிரிலாம் கூட நம்ம போயிட்டு நம்ம வந்து நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்கனைசேஷன், 6th பாயிண்ட்டு. ஆர்கனைசேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த நாள் நம்ம இதை குக் பண்ண போகிறோம் அப்படின்னா வெஜிடேபிள்ஸ்லாம் க்ளீன் பண்ணி அதை சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ அடுத்த நாள் நம்ம குக் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஒரு சிலர்லாம் துவைச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்படி விடாமல் அன்றைக்கி ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி அப்படியே ஸ்லாப்பில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு வேலையும் குறையும், ஸ்ட்ரெஸ்லேயும் நம்ம இருக்க மாட்டோம். அடுத்து 7வது பாயிண்ட்டு, மிக முக்கியமான பாயிண்ட்டு, க்ளீனிங். ஹவுஸ் க்ளீனிங் வந்து நம்மள மாதிரி இருக்க பெண்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து பெரிய சுமையாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாத்திரம் கழுவலையா, அன்றைக்கி நைட்டே கழுவி வச்சு நம்ம படுக்கும்போது அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நியூ டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக பண்ணும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் பார்க்கும்போது அப்பாடா நம்ம கிச்சன் க்ளீனாக இருக்குது அப்படின்னும் தோணும். எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ க்ளீனிங்குன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம ஒரு நாள் வேலையை தள்ளி போடவே கூடாது. அப்படி நம்ம உடம்பு முடியலன்னு தள்ளி போட்டனாலும் அதை தான் நம்ம தான் செஞ்சாகணும். ஸோ அதையுமே வந்து எப்படி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த 7 பாயிண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த 7 பாயிண்டில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸு இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் vlog-ஆக வரும். முக்கியமாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே என்னோடய சேனல் போய் ரீச் ஆகும். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.